Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் SEO பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இன்னையோட வீடியோவில் நம்ம இன்டர்நேஷனல் SEO எப்படி உங்களோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்டாட்டிக் ப்ளஸ் வேர்ட்பிரஸ் இந்த ரெண்டுலுமே எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு டெமோவோட காட்ட போகிறேன். ஸோ சேம் ப்ரொசீஜரை நீங்களும் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்டர்நேஷனல் SEO அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். International SEO is mainly about geo targeting. நீங்க ஹேண்டில் பண்ற பிசினஸ் மல்டிபிள் கண்ட்ரில அவங்களுடைய சர்வீசஸை ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம இந்த ஜியோ டார்கெட்டிங்கை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூஎஸ்ல டார்கெட் பண்றீங்க, அப்புறம் ஆஸ்திரேலியா டார்கெட் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு கண்ட்ரியுமே இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. ஆனா கண்டென்ட் வேற நம்ம கொடுப்போம். ஸோ கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ கண்ட்ரிக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஜியோ டார்கெட்டிங்கை யூஸ் பண்ணலாம். ஜியோ டார்கெட்டிங் அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் மல்டிபிள் கண்ட்ரியில் அவங்களுடைய பிசினஸை சர்வ் பண்றாங்க அப்படின்னா அப்போ நீங்க இந்த ஜியோ டார்கெட்டிங்கை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் பெட்டர் எஸ்இஓக்கு. ஸோ இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய வெப்சைட்டை நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் நீங்க எந்த கண்ட்ரியில் உங்களுடைய பிசினஸை சர்வ் பண்றீங்களோ அந்த ரிலீஜனுக்கு தேவையான மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க எந்த கண்ட்ரிக்கு நீங்க டார்கெட் பண்றீங்களோ அந்த கண்ட்ரியோட ரிலீஜனுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் இந்த ஃபீச்சர்ஸை நம்ம எனேபிள் பண்றதுனால சர்ச் என்ஜினுக்கு நம்மளுடைய வெப்சைட் எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணிருக்கோம், எந்த லாங்குவேஜை டார்கெட் பண்ணிருக்கோம் அப்படின்றது எல்லாமே நம்ம ஈஸியா சர்ச் என்ஜினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ அதனால உங்களோட வெப்சைட்டோட கரெக்ட் இன்ஃபர்மேஷனை கரெக்ட் யூசருக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இன்டர்நேஷனல் SEO-வை நம்ம 3 மெத்தட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா TLD, அப்புறம் சப்டொமைன்ஸ், அப்புறம் சப் டைரக்டரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா TLD, அதாவது டாப் லெவல் டொமைன். இதில் நீங்கள் கண்ட்ரி பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுடைய டொமைனுக்கு கிடைக்கும். லைக் இந்தியா அப்படின்னா .in கிடைக்கும், பிரான்ஸ் அப்படின்னா FR கிடைக்கும், அமெரிக்கா அப்படின்னா US கிடைக்கும். இந்த கண்ட்ரி டாப் லெவல் டொமைன்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஸ்ட்ராங் ஜியோ டார்கெட்டிங்கான சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய வெப்சைட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரி எக்ஸ்டென்ஷன் டொமைன்ஸை நீங்க யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பா ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஆனா இது காஸ்ட்லி ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியா வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹோஸ்டிங் வாங்க வேண்டியிருக்கும், ஆஸ்திரேலியாவிலே ஒரு டொமைன் வாங்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி செப்பரேட்டா அந்த டொமைனுக்கான மெயின்டெனன்ஸ் பிளஸ் அதுக்கான SEO வந்து நீங்க கண்டினியூஸா பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து சப்டொமைன். ஸோ சப்டொமைன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ற டொமைன் .com டொமைனா இருக்கணும். நீங்க .in வச்சுட்டு நீங்க ஆஸ்திரேலியா கண்ட்ரியை நீங்க டார்கெட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி US டார்கெட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா உங்களுடைய SEO-வை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுடைய டொமைன் கண்டிப்பா குளோபல் டாப் லெவல் டொமைனா இருக்கணும். அதுல நீங்க உங்களுடைய domain.com அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா பிரான்ஸை நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா fr.domain.com அப்படின்னு நீங்க முன்னாடி உங்களுடைய கண்ட்ரிக்கான எக்ஸ்டென்ஷனை கொடுத்து நீங்க சப்டொமைனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சப்டொமைன் கிரியேட் பண்றது ஈஸி தான், ஓகேங்களா? ஆனா அதை மெயின்டைன் பண்றது தான் கஷ்டம். அதே மாதிரி உங்களோட .com டொமைனோட அத்தாரிட்டி வந்து உங்களோட மெயின் டொமைனுக்கு தான் இருக்குமே தவிர சப்டொமைனுக்கு கண்டிப்பா இருக்காது. ஸோ அது திரும்ப ஸ்டார்டிங் ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜிங்க. செப்பரேட் சர்ச் கன்சோல் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும், செப்பரேட் அனாலிட்டிக்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய மெயின் டொமைனோட கனெக்ட் ஆகவே ஆகாது. ஸோ ஒவ்வொரு சப்டொமைனுமே ஒரு டொமைனை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப் டைரக்டரி. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக நம்மளுடைய ஒரே வெப்சைட்டில் எல்லா கண்ட்ரியுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லி URLs கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய டொமைனோட அத்தாரிட்டி சேம் இந்த சப் டைரக்டரிஸுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒரே ஒரு கூகுள் சர்ச் கன்சோல், ஒரே ஒரு கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல நம்ம எல்லா கண்ட்ரியுமே ஆர்கனைஸ்டா SEO பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம இந்த 3 மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எப்படி நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த இன்டர்நேஷனல் SEO-வை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு HRF லேங் டேக் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இதை வச்சு தான் நம்மளுடைய வெப்சைட் எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணுறோம், எந்த லாங்குவேஜை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றத நாம் சர்ச் என்ஜினுக்கு சொல்ல முடியும். இந்த HRF லேங் டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML ஆட்ரிபியூட் தான். ஸோ இதையும் நம்மளுடைய எடிட் டேக்ஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேகை யூஸ் பண்ணி நம்மளுடைய வெப் பேஜஸ் எந்த லாங்குவேஜுக்கு அப்புறம் எந்த ரிலீஜனுக்கு டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த டேகை நம்ம யூஸ் பண்ணுறதுனால சர்ச் என்ஜினுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எந்த சப் டைரக்டரி எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இதை நம்ம சர்ச் என்ஜினுக்கு சொல்றதுனால அவங்க ஈஸியாக நம்மளுடைய பேஜஸை அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் ரேங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த HRF லேங் டேகை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்ப்போம். ஸோ இதால பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து உங்களுடைய பிசினஸ்க்கான சர்வீசஸை தேடுறேன் அப்படின்னா அப்போ கூகுள் உங்களுடைய ஆஸ்திரேலியாவுக்கான கண்டென்ட்டை வந்து எனக்கு ஷோ பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த HRF லேங் டேக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி
டூப்ளிகேட் கண்டென்ட் இஷ்யூ வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வராது. டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்னு உடனே உங்களுக்கு கெனானிக்கல் டேக் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு வரும். கெனானிக்கல் டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கண்டென்ட் எது அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியா அப்புறம் யூகே ரெண்டு இடத்துலையுமே இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. ஆனா டிஃப்ரெண்ட் கண்ட்ரி நாம கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் பண்ணிருப்போம். ஏன்னா ரெண்டுமே இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. அதனால சேம் கண்டென்ட் நம்ம ஆஸ்திரேலியா பிளஸ் யூகேக்கு யூஸ் பண்ணிருப்போம். ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் கண்டென்ட்ல வந்துடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கிற கண்டென்ட்டை தான் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கும் யூஸ் பண்ண போறோம், யூகேக்கும் யூஸ் பண்ண போறோம். அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி சர்ச் என்ஜினுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த டூப்ளிகேட் கண்டென்ட் இஷ்யூ வந்து வராது. ஸோ இதுதான் இந்த HREF லேங் டேக் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். அடுத்து லிங்க் ரியல் அண்ட் HREF லேங் டேக். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டை வச்சு தான் நம்ம சர்ச் என்ஜினுக்கு நம்மளுடைய பேஜோட லாங்குவேஜ் என்ன, கண்ட்ரி என்ன அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ லிங்க் ரியல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்ச் என்ஜினுக்கு சொல்கிறோம் சேம் பேஜ் ஆல்டர்னேட் வெர்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் பேஜுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு தான் இந்த லிங்க் ரியல் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை வந்து யூஸ் பண்றோம். HREF லேங் டேக் பார்த்தீங்க அப்படின்னா நாம டார்கெட் பண்ற கண்ட்ரில நிறைய லாங்குவேஜஸ் வந்து பேசுவாங்க. யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷும் பேசுவாங்க, அதே மாதிரி ஸ்பானிஷும் பேசுவாங்க. நீங்க பர்டிகுலரா யூஎஸ்ல இருக்கிற இங்கிலீஷ் பேசுறவங்களை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணும் அப்படின்னா அப்போ நீங்க HREF லேங் டேக்ல EN-US அப்படின்றத நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ EN அப்படின்னா இங்கிலீஷ், அப்புறம் US அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி யூஎஸ்லேயே ஸ்பானிஷ் பேசுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்க டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஸ்பானிஷ் பேசுறவங்களுக்கு மட்டும் நீங்க செப்பரேட்டா ஒரு பேஜ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த பேஜை பர்டிகுலரா ஸ்பானிஷ் பேசுறவங்களுக்கு மட்டும் ஷோ பண்ணும் அப்படின்னா இந்த HREF லேங் டேக்கை வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லிங்க் ரியல் எதுக்கு யூஸ் பண்றோம், அப்புறம் HREF லேங் டேக் எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. லிங்க் ரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப் பேஜோட ஆல்டர்னேட் பேஜ் இன்னொன்று இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம இந்த லிங்க் ரியல் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்றோம். HREF லேங் டேக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ற கண்ட்ரில மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேசுவாங்க. ஸோ அவங்கள நீங்க டார்கெட் பண்ண. அப்புறம் இந்த இன்டர்நேஷனல் எஸ்இஓவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 சினாரியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கண்ட்ரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். செகண்ட் ஒன் சேம் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஸோ எல்லா பிஸ்னஸ்மே இந்த 3 சினாரியோ கீழே தான் வருவாங்க. இதை 3 பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கண்ட்ரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ப்ரீவியஸ் ஸ்லைடில் நான் சொல்லியிருந்தேன் யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் பேசுவாங்க, ஸ்பானிஷும் பேசுவாங்க. ஸோ அவங்கள நம்ம டார்கெட் பண்ண முடியும். ஸோ சேம் கண்ட்ரி ஆனால் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுறவங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியா எடுத்துக்காங்க. ஸோ இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் பேசுவாங்க, ஆனால் கண்ட்ரி நம்ம இந்தியா மட்டும் தான் டார்கெட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய டொமைனில் கொடுக்க வேண்டியது, அதாவது உங்களுடைய லேண்டிங் பேஜில் நீங்கள் இதை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இல்லை நீங்கள் சப் டைரக்டரி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஒன்றை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப் டொமைனுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையும். அடுத்து சேம் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஸோ இந்த சினாரியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, ஆனால் வேற கண்ட்ரியில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் பேசுகிறவங்க யூஎஸ்ல இருப்பாங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க இந்தியாவில் இருக்காங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க கனடாவில் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய டார்கெட் இந்தியாவில் இங்கிலீஷ் பேசுறவங்களை மொத்தம் அப்படின்னா நீங்க EN-IN போட்டிங்க அப்படின்னா அது இந்தியாவில் இருக்கிற இங்கிலீஷ் பேசுறவங்களை மொத்தம் டார்கெட் பண்ணும். ஸோ இதே மாதிரி நீங்க எல்லா கண்ட்ரிக்கும் நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க டாப் லெவல் டொமைன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க ஒன்னே தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா EN-IN அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய டொமைன் பர்டிகுலராகவே இந்தியன் எக்ஸ்டென்ஷனோட இருக்கு. ஸோ இதுல போய் நீங்க யூஎஸ் டார்கெட் பண்ணக்கூடாது. அடுத்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க கனடாவில் இருக்கிற இங்கிலீஷ் பேசுறவங்களை மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க இந்த சினாரியோவை யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஜப்பான்ல இருக்கிற ஜாப்பனீஸ் பேசுறவங்களை மட்டும் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நீங்க செகண்ட் ஒன்னை யூஸ் பண்ணலாம். சரி வாங்க இதை எப்படி நம்ம வெப்சைட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். ஸோ ஒவ்வொரு சினாரியோவும் நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த டேக்ஸை வந்து நம்மளோட வெப்சைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த 3 மெத்தட்ல தான் நம்ம நம்மளோட வெப்சைட்டுக்கு இன்டர்நேஷனல் எஸ்இஓ வந்து பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம இந்த 3 மெத்தடுமே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 3 ஆப்ஷனில் நம்மளுக்கு 3 சினாரியோ இருக்குது. அதுதான் நம்ம ஷஃபிள் பண்ணி நம்மளோட இன்டர்நேஷனல் எஸ்இஓவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நான் ஒரு டம்மி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இதை நான் blog.unbroach.in அப்படின்ற ஒரு சப்டொமைனில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் குளோபல் எஸ்இஓ பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா unbroach.in/in அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது இந்தியாவுக்காக மொத்தம். இது பார்த்தீங்க அப்படின்னா சப் டைரக்டரி. ஈவன் சப் டைரக்டரியிலே நான் யூஎஸ்க்குன்னு தனியாக ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டார்கெட் பண்ணியிருக்கு. ஸோ 2 சப் டைரக்டரி ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது blog.unbroach.in சொல்லிட்டு. உங்களுடைய கண்ட்ரியை நீங்கள் முன்னாடி போட்டு உங்களுடைய சப்டொமைனை கிரியேட் பண்ணிக்காங்க. ஸோ இந்தியா அப்படின்னா IN. உங்களுடைய domain.com அப்படின்றத வச்சுக்காங்க. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்ட் மெத்தட், அதாவது சப் டைரக்டரியில் எப்படி உங்களுடைய குளோபல் எஸ்இஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ குளோபல் எஸ்இஓவுக்கு நான் 2 சப் டைரக்டரி, அதாவது IN + US அப்படின்ற 2 சப் டைரக்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் குளோபல் எஸ்இஓ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் என்னோட கோட் எடிட்டர் போகிறேன்.
ஸோ இதில் ஐஎன் இந்தியாவை எடுத்துக்கிறேன். ஸோ இது இந்தியாவுக்கான லேண்டிங் பேஜ். ஸோ இதில் நம்ம ஹெடர் டேக்குள்ளே தான் நம்ம போட வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற டேக் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் சேம் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு ஸ்னாரியோவை யூஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்தியாவில் இங்கிலீஷ் பேசுகிறவங்களை மட்டும் நான் டார்கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் செகண்ட் டேக்கை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய கோட் எடிட்டரில் நீங்கள் ஹெடர் டேக்குள்ளே எங்கேனாலும் போட்டுக்கலாம். ஸோ என்னோட ஹெடர் டேக்கில் எங்கே இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய டொமைனை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் unbrowse.in அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து என்னோட சப்டைரக்டரி ஐஎன் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய டொமைன் .comல இருந்தால் மட்டும் இந்த சப்டைரக்டரிஸை யூஸ் பண்ணுங்கள். .inல வச்சு நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுடைய குளோபல் எஸ்இஓவை பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுடைய வெப்சைட் ஒரு 10 கண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 10 கண்ட்ரியுமே நீங்கள் உங்களுடைய லேண்டிங் பேஜில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் சப்டைரக்டரி மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் உங்களுடைய லேண்டிங் பேஜை கொடுத்துட்டு நீங்கள் இந்த டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ சர்ச் இன்ஜின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற லிங்க்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற லாங்குவேஜும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் யூஎஸ்க்கு டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல யூஎஸ் அப்படின்றத கொடுத்துக்க வேண்டியது தான். யூஎஸை கொடுத்துக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை கண்ட்ரியை செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை கண்ட்ரியை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் யூஎஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இதை தான் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ எந்த லாங்குவேஜ், எந்த கண்ட்ரி, அதுக்கப்புறம் எந்த பர்டிகுலர் சப்டொமைன் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் உங்களோட வெப்சைட்டை க்ரோல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல பர்டிகுலர் லாங்குவேஜ், பர்டிகுலர் கண்ட்ரிக்கு ரேங்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த சினாரியோ எதுக்கு அப்படின்னா உங்களுடைய .com டொமைனில் சப்டைரக்டரி யூஸ் பண்ண மொத்தம் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சப்டொமைன். ஸோ சப்டொமைனில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம மல்டிபிள் லாங்குவேஜ் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்னா லைக் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஎஸ் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சப்டொமைனில் நீங்கள் ஒரே ஒரு ஹெச்ஆர்எஃப் லேங் டேக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஎஸ் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரி யூஎஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஹெச்ஆர்எஃப் லேங் டேக்கில் நீங்கள் யூஎஸ் மட்டும்தான் டார்கெட் பண்ணணும். அதில் நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5 பேஜ் வச்சுருக்கீங்க. ஒன்று ஸ்பானிஷில் வச்சுருக்கீங்க, இன்னொன்று ஜாப்பனீஸில் வச்சுருக்கீங்க, இன்னொன்று சைனீஸில் வச்சுருக்கீங்க. இப்படி மல்டிபிள் லாங்குவேஜஸில் நீங்கள் பேஜஸ் வச்சுக்கலாம். ஆனால் கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கண்ட்ரி யூஎஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நான் இதவே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட குளோபல் எஸ்இஓ அதாவது சப்டொமைனுக்காக நான் கிரியேட் பண்ண ஒரு பேஜ் இது. ஸோ இதில் நான் ஜஸ்ட் அதே கோடை ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் சப்டொமைனை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல us.unbrowse.in அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் .com டொமைனில் யூஸ் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன். அடுத்து ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய சப்டொமைனை இங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸில் இருக்கிற இங்கிலீஷ் ஆடியன்ஸை மொத்தம் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் யூஎஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கும். சப்டொமைன் அப்படின்னாவே அது ஒரு செப்பரேட் டொமைன் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூஎஸ்க்காக எந்த பேஜை கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேஜோட யூஆர்எல்லை கொடுக்க வேண்டியிருக்கும். நான் இந்த இடத்துல us.html அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் சப்டொமைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சப்டொமைனில் மல்டிபிள் லாங்குவேஜஸை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த மல்டிபிள் லாங்குவேஜஸ்க்கான பேஜஸை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதவே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டைம் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் இஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இஎஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பானிஷ் லாங்குவேஜ் பேசுகிறவங்க, அதாவது யூஎஸில் ஸ்பானிஷ் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு டார்கெட் பண்ணி ஒரு பேஜஸை நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் இஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக ஸ்பானிஷ் பேசுகிறவங்களுக்கு மட்டும் இந்த பேஜை இண்டெக்ஸ் பண்ணுங்க அப்படின்றத சர்ச் இன்ஜினுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ சப்டொமைனில் நீங்கள் ஒரே ஒரு கண்ட்ரி தான் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் மல்டிபிள் லாங்குவேஜஸை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்டொமைனில் என்னென்ன சினாரியோ நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து டாப் லெவல் டொமைன்ஸ். ஸோ என்னோட டொமைன் பார்த்திங்க அப்படின்னா .in டொமைன். இன்கேஸ் நான் வந்து யூஎஸை டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா நான் யூஎஸில் ஒரு டொமைன் வாங்கணும், அதாவது .us எக்ஸ்டென்ஷனோட. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட கோடுக்கு நான் போகிறேன். ஸோ என்னோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா .inல இருக்குது. ஸோ இப்போ நான் யூஎஸை எடுத்துடுறேன், அதாவது சப்டொமைனை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் unbrowse.us அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டொமைன். இப்போ யூஎஸ்ல நான் நிறைய லாங்குவேஜ் பேசுறவங்களை டார்கெட் பண்ண முடியும். ஸோ டாப் கண்ட்ரி லெவல் டொமைன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியை விட்டு நீங்கள் வேற எந்த கண்ட்ரியும் சூஸ் பண்ண முடியாது. ஆனால் மல்டிபிள் லாங்குவேஜஸை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கோடெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சர்வரில் அப்லோட் பண்ண வேண்டியது தான்.
ஸோ இப்போ சொன்ன சேம் சினாரியோ தான் நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்லையும் பண்ண போகிறீங்க. ஸோ வேர்ட் ப்ரெஸ்ஸில் நம்ம ஜஸ்ட் ஒரு பிளகின் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பிளகின் அப்படின்னா இன்சர்ட் ஹெடர் ஃபூட்டர் அப்படின்ற ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் சேம் இங்கே நம்ம என்ன கோடு யூஸ் பண்ணமோ அதே கோடை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ கோடும் சினாரியோவும் சேம் தான். அது வேர்ட் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கோடை யூஸ் பண்ணுற இடம் மட்டும் தான் வேறு. ஸோ ஜஸ்ட் நான் இதே கோடை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய சினாரியோ என்னவோ அதை நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஹெடர் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது எல்லா பேஜுக்குமே அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்டர்நேஷனல் எஸ்இஓ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த சினாரியோ அடாப்ட் ஆகுது அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த சினாரியோ எடுத்து உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் மெயினாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா சர்ச் கன்சோலை எப்படி உங்களுடைய இன்டர்நேஷனல் எஸ்இஓவுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய சர்ச் கன்சோலுக்கு போங்க. சர்ச் கன்சோல் போயிட்டு லெகசி டூல்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டார்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட்டோட வெப்சைட், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அவங்க எந்த ஹெச்ஆர்எஃப் லேங் டாகும் யூஸ் பண்ணல, அதே மாதிரி கண்ட்ரியும் எதுவும் சூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் முன்னாடி எந்த ஒரு கண்ட்ரியும் சூஸ் பண்ணல அப்படின்னா சேம் இதே மாதிரி ஒரு எரர் மெசேஜ் தான் உங்களுக்கும் வரும். இங்கே இதை செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு GTLD டொமைன், அதாவது .com டொமைன் வச்சுட்டு நீங்கள் மல்டிபிள் கண்ட்ரியை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஒரு கண்ட்ரி லெவல் டொமைன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த சர்ச் கன்சோல் செட்டப்பை வந்து நீங்கள் பண்ணணும். இந்த எந்த காரணத்தை கொண்டு மறக்காதீங்க. நீங்கள் .com டொமைனை வச்சு நீங்கள் சப்டைரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு சப்டைரக்டரியிலும் ஒவ்வொரு கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. எந்த ஒரு டார்கெட்டையுமே பண்ணாதீங்க. ஆனால் உங்களுடைய .com டொமைனுக்கு நீங்கள் ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த சப்டொமைனுக்கு ஒரு கூகுள் சர்ச் கன்சோலை வந்து கண்டிப்பாக செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சப்டொமைனுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன், அதாவது டார்கெட் யூசர் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்காங்க. ஸோ சர்ச் கன்சோலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது சப்டொமைனுக்கு இருக்கணும், இல்லைனா கண்ட்ரி லெவல் டொமைனுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, unbrowse.in/in இல்லைனா US அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சினாரியோவுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் கண்ட்ரியை வந்து உங்களுடைய ஒரு டொமைனில் டார்கெட் பண்ணுறீங்க. நீங்கள் பர்டிகுலராக உங்களுடைய டொமைனவே நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ண எல்லா ப்ரொசீஜருமே வேஸ்ட் தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், .com டொமைனில் நாம் சப்டைரக்டரி யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம எந்த கண்ட்ரியுமே செலக்ட் பண்ணலன்னா எப்படி சர்ச் என்ஜின் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நம்ம ஹெச்ஆர்எஃப் லேங் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே போதும், இந்த ஒர்க் எல்லாமே அதுவே பண்ணிக்கும். அப்புறம் இந்த செட்டப் எல்லாம் பண்ணிட்டாவே உங்களோட வெப்சைட் பர்டிகுலர் கண்ட்ரியில் ரேங்க் ஆகிடுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கீவேர்டை நிறைய ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். SEO அப்படின்னாவே ஆல் அபவுட் கண்டென்ட் தான். நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜில் உங்களுடைய கீவேர்ட்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெப் பேஜஸ் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் மெயினாக இந்த இன்டர்நேஷனல் SEOவில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் a good day.